வணக்கம் என் அன்பு மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 18 பட்டி வந்தாச்சாப்பா. நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுப்பா. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் கிளப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஃபன்னான ரீல்ஸ் எல்லாம் வந்து நீங்க எனக்கு அனுப்புங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ரியாக்ஷன் வீடியோஸ்ல வந்து அதை வச்சு வீடியோ பண்ணுவோம். இன்னைக்கு சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். வாங்க மக்களே. எனக்கு கீழே நிறைய கட்சிது வா உனக்கு தரேன். வேற வழி இல்ல, அதுவும் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் நேத்து ஒண்ணு சொல்றாங்க, பென்ஷன் ஒண்ணு இருக்குது. அது என்னப்பா பென்ஷனா? துண்டு போட்டு வைக்கிறதான். அடுத்து எவன் கிளம்புவேன் துண்டு போட்டு வச்சுக்கிற மாதிரி பெஞ்சா. எவன் கிளறானோ இவன் போய் உள்ள போட்டுக்கிறவன். இப்ப இது என்னது போஸ்டிங்னு ஒண்ணு இருக்குது. நல்லா பேசுவாங்க, லவ் பண்ணுவாங்க. அடுத்த நாள் அவங்க இருக்கான் இது போஸ்டிங். லவ்விங் மட்டும். ஏன்னா லவ்விங் பண்ண அதே மேரிங் பண்ண ஒண்ணு கூட நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நிறைய பேர் சிச்சுவேஷன்ஷிப், அந்த ஷிப் இந்த ஷிப் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் புரியல. இப்ப அண்ணன் வந்து கரெக்டா நம்மளுக்கு சொன்ன காட்டி தான் நம்மளுக்கு துண்டு போட்டு வைக்கிறது. நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க? நான் ஸ்கூட்டி பெப் வச்சிருக்கேன் பிரதர். நீங்க எவ்வளவு டாப் ஸ்பீடு போவீங்க? டாப் ஸ்பீடு வந்து நம்ம 40 to 45 பிரதர். ரொம்ப அர்ஜென்ட்டா மட்டும் 50 போகும். நீங்க எவ்வளவுக்கு பெட்ரோல் போடுவீங்க? பிரதர் நம்ம எப்பவுமே மை டாடி வந்து டேங்க் ஃபுல் பண்ணி வச்சிருப்பாரு. அதை மீறி நாங்க ஓட்டும் போது 2 ml கம்மியா இருந்தா கூட டேங்க் ஃபுல் பண்ணிடுவோம் பிரதர். சரி, நீங்க வண்டியில எத்தனை பேர் ஏத்திருக்கீங்க? நோ யாரையும் ஏத்த மாட்டோம். எல்லாம் நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க? நம்ம டியூக் 390 வச்சிருக்கேன். தல்ல ட்ரீம் பைக் 8 செய்யாம போட்டு மஜாவா எடுத்துட்டோம். சரி, ஓகே. எவ்வளவு டாப் ஸ்பீடு போயிருக்கீங்க இது வரைக்கும்? நம்ம வந்து தெருவுல 170 ஏத்துவோம். தல்ல மஜாவா. நான் ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவீங்க போலியே. 500 ரூபாய்க்கா? 50 ரூபாய்க்கு போடுவோம். அதுவும் தெரிஞ்ச நாங்க கிடையாது. 40 ரூபாய்க்கு போட்டு 10 ரூபா அப்புறம் தானே வந்துடுவோம். எத்தனை பேர் தலை போவீங்க? நம்ம வந்து மினிமம் 4 பேர் போவோம். தல்ல அதே மீறி அவனா லிஃப்ட் கேட்டானா நம்ம கொஞ்சம் லைட் ஆட்டட் பர்சன். அவனையும் ராக்கெட் மாதிரி சைட்ல புடிச்சிடும், மஜாவா போயிடும். டூக்குலே 5 பேர் ஆகும். ரைடர் வாழ்க்கையில எல்லாம் சகஜம் ப்ரோ. மிஞ்சி போனா அதுல ஒரு 3 பேர் தானடா உட்காருவாங்க. டேங்க்லயே 2 பேர் உட்காருவாங்க. இது எங்க வண்டி? நாங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், ஃபைவ்ஸ் போவோம். 8 வருஷம் இஎம்ஐ போட்டு வச்சிருக்காங்க. ஹலோ பாலா. அம்மா, எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அம்மாக்கு தான் ஒரு வாரமா ஒரே யோசனை. என்ன யோசனைமா? நான் பார்க்கணும்டாப்பா, மனசுக்குள்ள ஏங்குது. எப்பப்பா ஊருக்கு வருவ? எனக்கும் அதே ஏக்கம் தான்மா. அடுத்த வாரம் ஆபீஸ் விட்ட உடனே உங்களை பாக்குறதுக்கு ஓடி வந்துட்டேன்மா. சீக்கிரமா வாப்பா, அம்மா உனக்காக காத்திருக்கிற. பார்த்து பத்திரமா இரு. வேலை கரெக்டா சாப்பிடுற தங்கம். சரிம்மா. அம்மா இப்ப போனை வைக்கிற. சரிம்மா. என் பையன் என்ன கஷ்டப்படுற. கெட்டவா பாரு. ஹலோ, சொல்லுமா. ஏடா ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்க முடியாதா? கழுதை இத்தனை நேரம் புடிங்கிட்டு இருந்தியா? ஆபீஸ் மீட்டிங்ல என்னமா? அம்மா ஃபோன் கூட எடுக்க முடியாதா? அப்படின்னு பெரிய ஆபீஸ் மீட்டிங் புடுங்க. என்ன வேணும் சொல்லுமா. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? நான் 3 நேரம் சாப்பிடல. உங்க அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கான். இல்லையம்மா. சாப்பிட்டேன்டா. சரி, போன் வைக்கிறேன். அம்மா கூட கொஞ்ச நேரம் கூட ஃபோன் பேசாம அப்படியே ஃபோன் வச்சு என்ன புடிங்க. சரி சொல்லுமா, எது கூப்பிட்ட? சும்மா தான் உன்கிட்ட ஃபோனை வை. புருஷன் கூட சண்டை போட்டு இங்க போட்டு நம்மள கிளிகளின் கிழிக்க வேண்டியது. இதுதான் அந்த அம்மாக்களுக்கு வேலை. மகனே, தாய் சொல்ல தட்டாதப்பா. என் தாய் என்ன டென்னிஸ் பாலோட மாட்டி எடுத்து தட்டுறதுக்கு? இந்த அம்மாக்கு மீச இருக்கு, பிள்ளைக்கு இல்ல மீச. सेल्फी विद टाइगर, वीडियो सेल्फी विद टाइगर, டைகரா? गीर के जंगल में गुजरात में. நான் சொல்றேன்ல, டைகர் எது லயன் எதுன்னு உனக்கு தெரியுமா? இங்க வந்துட்டு இத்தனை லாங்குவேஜ படிக்கிற. முதல்ல எதையாவது ஒன்னத்தையாவது ஒழுங்கா படி. இங்க எது புலி எதுனாவது கத்துக்க. இது வேற மாதிரி இருக்கு மக்களே. அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே. இவர்களே பாருங்க, இதான் நான் படிச்ச ஸ்கூல். பாருங்க, தண்ணி டேங்கு எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க பாருங்க. தண்ணி டேங்கு இங்க இருந்து தண்ணி எப்போ வர? இவ்வளவு ஹைட்டா எதுக்கு தண்ணி டேங்க் வச்சீங்க? தண்ணி டேங்க் இம்புட்டுக்கான இருக்கு. நான் உங்க அப்பா கூட ஒன்னா படிச்ச ஃப்ரெண்ட் செந்திலே போய் உங்க அப்பனை கூட்டுவா. நான் தானே மகராசே. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட பள்ளிக்கூடம் வந்துட்டு தண்ணி டேங்க்லயா படிச்சேன்? அதில் உண்மையை சொல்லு, பழைய டீச்சர் பார்வதியை பார்க்கத்தானே போடு. போட்டோ எடுப்பா, ஸ்டாண்டர்ட்ஸ் போடுவோம். வா நில்லு, சிரி நல்லா சிரிடா. சிரி சொன்னா வேற எதுவும் பண்ணிட்டு சிரி. என்ன போட்டு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் போட்டா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் போட்டாவனே? எல்லாம் போனானா? எதனா ஒண்ணு போடுறதா? நீ எக்ஸாம்ல பாஸா ஃபெயிலா? நான் பாஸ்னா. பாஸா? என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. சந்தோஷமா சொல்ல, பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லு.
பாஸ் ஆயிட்டேன். ரெண்டு கை வச்சுடா. பாஸ் ஆயிட்டேன். பாஸ் ஆயிட்டேன். ஆகாட்டா கத்தி. நானா சாப்பிடா தம்பி. இறக்கிறீங்களே இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியல. நல்லா இருக்கா? பாஸ் ஆயிட்டல, பிரேக்கப் ஆயிடுச்சுல. ஒண்ணும் மஜம், உனக்காகவே நீ பாஸ் ஆனது அன்னைக்கு வந்தல, அப்ப அதுக்கு முன்னாடியே 3 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருந்த இது. அந்த குவாக்கு கொஞ்சம் அல்டிமேட் தான்டா. ப்ரோ ஒரு சின்ன ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாமா ப்ரோ? நீங்க நான் பாத்துருக்கேன் ப்ரோ. உங்களை நான் ராஜபுரம் டினர் தான் நீங்க. ப்ரோ நீ அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. ஆனா பிறப்பாலும் அனைவரும் சமம் நினைக்கிறேன். அது நினைக்கிறேன். நீங்க டிவில இருக்கீங்களா? ஆமா ப்ரோ. ப்ரோ நானும் தான் ப்ரோ டேக்ல இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா பிளேட்ல நிறைய பச்சை மிளகாய் இருக்கா? ஆமா ப்ரோ. இங்க கேஷ் நிறைய இருக்கா? ஆமா ப்ரோ. நீங்க 2 பச்சை மிளகாய் சாப்பிட்டீங்கன்னா நீங்க 100 ரூபாய் தருவோம். 2 பச்சை மிளகாய். ஓகே ப்ரோ. அதே மாதிரி நீங்க எல்லா 10 ரூபாய் சாப்பிட்டு முடிச்சீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா கேஷுமே நீங்க எடுத்துக்கலாம். அப்படிங்களா? சேலஞ்ச் ஓகேவா? பண்ணலாமா? நான் பச்சை மிளகாய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. இருந்தாலும் சரி நான் பண்றேன். உட்காந்துலாமா? சாப்பிடலாம் நீங்க. நீங்க சாப்பிடுறாரா? 2 ப்ரோ. நீ 2 சாப்பிட்டீங்க ப்ரோ. கேஷ் எடுத்துக்கலாம். வா. ஏய் ப்ரோ தண்ணி வேணுமா? ஐயோ தப்பாய். என் மகனுக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. பில்லி சூனியம் இல்ல, இது சில்லி சூனியம். 200 ரூபாய் கொடுத்து ஒருத்தனை ஆஸ்பத்திரிக்கு 2000 ரூபாய் செலவு பண்ண வச்சிருக்கீங்க போல. ஒருத்தரை திரும்பி வேலை விட மாட்டீங்களாடா? வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா. தனிராசி சார். ஒய்ஃபு? ஒய்ஃப்லாம் இல்லை சார். ஒய்ஃப்லாம் இல்ல. ஓ ஓகே. இனிமே தான் சார் வருவாங்க. இனிமே தான் வருவாங்க. தெரியுமா யாருன்னு? அவங்க என்ன ராசி? மீனம். மீனம். சரி அட்லீஸ்ட் தம்பிக்காவது சொல்லுங்களேன். சார் நல்லதா பார்த்து சொல்லுங்க சார். அவங்க வீட்டுல பாப்பாங்க சார். கண்டிப்பா ஆகாது சார். சுமார் தான். ஆமா, காதலிக்க மட்டும் ஆகும், திருமணத்துக்கு ஆகாது. சார் 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 நீங்க என்ன ராசி? ஒரு நிமிஷம் இருங்க. நான் மீன ராசி சார். உங்க ஒய்ஃபு? என் ஒய்ஃப் வந்து தனுசு ராசி சார். ஒரே நிமிஷம். மீனம் தனுசு ஒத்து போமா? ஒரே அதிபதி சார். கண்டிப்பா ஒத்து. அது எப்படி உங்க ஆளுங்க காம்பினேஷன் மட்டும் ஒர்க் ஆகுது, எங்க ஆளுங்க காம்பினேஷன் ஒண்ணு? யோ மிலிட்டரி, நீ எங்க இங்க? இப்போதான் கோடி ரூபாய் கொடுத்து நீ ஒரு செல்போன் வாங்கியிருக்கிற, அது கேமரா இருக்குது, 10 கேமரா இருக்குதுன்னா என் மயிருக்கு கூட அதெல்லாம் சமம் கிடையாது. கேமரானா கேமரா தான், அடியே தான் இருக்கும். கேமரா ஐஸ் கேமரா. ஸ்டார்ட்டுக்கு எப்பவுமே சிங்கம் தான் ராஜா. நீ ஜிபி எல்லாம் வச்சுக்கினே அதில் போட்டோ எடுக்க மயிரை கொடுக்கணும், கத்தை காட்டணும்னா அதெல்லாம் சும்மா. ஆமா, கஞ்சாவை போட்டுட்டு தண்ணி ஆடுற மாதிரி தான். அதுதான் பெஸ்ட். என்னைக்கா இருந்தாலும் கேமரா தான். கஞ்சாவை போட்டுட்டு தண்ணி ஆடுற மாதிரி தான். அது அதெல்லாம் கரெக்ட் தான். பெருசு பிளாஷ் லைட்டை திருப்பி மாட்டேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல கொண்டே மறந்துடுறேன். I'm hoping that you do. You can ask the flowers. I sit for hours telling. Don't you know it's much more fun to love while the heart is young and gay. அங்கிள்ஸ் தாயா ஊர்ல இருக்க பூரா கண்ணு அதுல வந்து வச்ச மாதிரி தான். இன்னைக்கு நாங்கள் எல்லா கிட்டையும் போய் பேசணும். இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் தெரியுறாங்க. சும்மா ஜில்லுன்னு இருக்குது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஸ்டெப். அதனால உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காங்க ஒரு சில ஃபேன்ஸ்லாம் வந்து ஃபோன் அடிச்சு வர சொல்றேன். கூப்பிடுங்க. ஹலோ ப்ரோ. சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க தேடிட்டு இருந்தீங்களா அந்த ஆதர்ஸ்னு ஒருத்தர்? ஆமா ஆமா, அவர் இங்கதான் இருக்காரு. ரைட்னா எங்கண்ணா? உங்களை நிப்பாட்டி வச்சுட்டு வந்தால, அங்கிருந்து கொண்டு இருந்தா. நீங்க வரீங்களா? பக்கத்துல தான் இருக்கேன். சரி சீக்கிரம் வாங்க. A few moments later. ஃபேன்ஸ்லாம் வர்றாங்க. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க.
நம்ம என்ன பெருமாளே என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ பேசுறேன்னு சொல்லி தம்பி அடிக்கிறது உதைக்கிறது அப்படியே இது பண்ணா மூஞ்சில போட்டு அடிங்க. ஏய் தம்பி அடிக்காதடா. இங்க பேசுடா. அடிக்காதடா அவன. என்ன இருக்க? ஆதார் கார்டு மட்டும் சீக்கிரம் வாங்க. அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு தம்பி. என்னை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்க. என்னை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க பிளாக் கலர் கமெண்ட் பண்ணுங்க. பை. கமெண்ட் பாக்ஸை திறந்தாலே கெண்ட மாதிரி கழுவி ஊத்திப்பாங்களே. பூரா பிளாக் கலர் தான் போட்டு வச்சிருக்காங்க. ஏய் பாண்டா இங்க வர்றா. சிந்தாம போட தெரிஞ்ச எனக்கு சிந்தாம ஊத்த தெரியாதா? வாடா பாத்துக்கலாம். ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. நீ பயலுகடா. என்னப்பா கலங்கத்துல கோவப்படுற? யார் கால் பண்ணாலும் ஏமாத்திடுவாங்க. சைபர் கிரைம்ல கமெண்ட் பண்ணி தொல்லை பண்ணினே இருக்காங்க. தம்பி நம்ம ஏமாந்துட கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை. இதுக்கெல்லாம் கோவப்படுறது நம்மளால ஏமாத்த முடியுமா? பிகாம் ஸ்டூடெண்ட்னா ஏமாத்த முடியாதா? வாய்ப்பே இல்ல. சரி சரி எவ்வளோ ஆச்சு? 35 ரூபா ஆச்சுப்பா. என்ன தம்பி 5 ரூபா சேஞ்ச் இல்ல, சில்லறை 20 கிட்ட. 20 ரூபா இருக்குண்ணே. இந்தாப்பா அண்ணே 50 ரூபா கொடுத்தேங்க. 15 ரூபா சேஞ்ச் தரீங்க. தம்பி 50 ரூபா கொடுத்தேன், 35 ரூபா ஆச்சு. 15 ரூபா தான் சேஞ்ச் கொடுத்துறேன்ல. எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா கொடுத்தேன். நான் எதுவும் உங்ககிட்ட இருந்து 5 ரூபா வாங்கினேன். உங்ககிட்ட சேஞ்ச் இல்லை, நீ என்கிட்ட வாங்கினீங்க. அதான் சேஞ்ச் கொடுத்துட்டேன்ல. என்னப்பா நீ பிகாம் ஸ்டூடெண்ட் உன்னை யாராச்சும் ஏமாத்த முடியுமா? கரெக்டா இருக்குண்ணே. ஏமாத்த முடியாதான் பிகாம் வச்சுக்கிறாரு. அந்த காலத்துல நல்லா எஸ்எஸ்எல் பேசாதடா படிக்காத தற்கொலை பண்ணி. இப்போ நீ வந்து நம்ம மறுபடியும் டீசல் டேங்க் ஃபுல்லு. நம்ம தான் நமக்கு மைலேஜே கிடையாதுப்பா. டைமிங்ல எடுப்பா. அடிச்சு 18 மணி நேரம் 20 நிமிஷத்துல வந்து லோடு இறக்கி விட்டேன். லோடு இறக்கி விட்டு வந்து படுத்துட்டேன். எந்திரிச்சு பார்த்தா டீசல் ஆட்டை கொண்டு போயிட்டாங்க. மான்குட்டி மாதிரி சொல்லி கூச்சிட்டு இருந்தா என் பிள்ளைய. சரி ரைட்டு மக்களே, அடுத்து இன்னொரு வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓகே.